வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் க்ரீமு எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து அரிசி, எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஒரு தண்ணியில் கழுவிட்டு இது நல்லா நம்ம வேக வைக்கணும். இது அரிசி வந்து நல்லா கொலன்னு ஆகணும். இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ரெண்டு அரிசியும் ஃப்ளாக்ஸ் சீட்டும் சேர்ந்து நம்ம வேக வைக்கும் போது இதில் இருக்கிற நல்லா அந்த ஸ்ட்ரென்த்து நல்லா வெந்த ஜெல்லு மாதிரி வரும். அது இல்லாமல் இது வந்து நல்லா நம்ம கொலன்னு வேக வச்சோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிட்ட வேண்டாம். அப்படியே கஞ்சி போல் இந்த கஞ்சி தண்ணி இந்த அரிசி இது நல்லா நம்மளுக்கு ப்ரைட்டாக ஒயிட்டிங்காக நல்லா பண்ணி கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக. இப்போ இது ரெண்டும் நல்லா கழுவிட்டு நல்லா நம்ம வேக வைக்கணும். கொலன்னு வேக வச்சு இதில் மறுபடியும் எண்ணாத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூப்பரான ஒரு க்ரீமு ஃபேஸ்க்கு நல்லா ப்ரைட்டிங்காக நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கறது, நல்லா கிளியரன்ஸாக நம்ம ஃபேஸ் இருக்கணுன்றதுக்காக என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா காட்ட போகிறேன். இப்போ இது ரெண்டும் குக் பண்ணலாம். இப்போ இதில் நான் அரிசியும் ஃப்ளாக்ஸ் சீட்டும் போட்டுருக்கேன். இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு எந்த அளவுக்கு ஜெல்லு வருதுன்னு பாருங்கள். அந்த கஞ்சியும் அரிசி நல்லா வேகவும் அந்த கஞ்சியும் அதில் மிக்ஸ் ஆகிட்டு வரும்போது நம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. அது நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு. நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன், ஜாஸ்தி தண்ணியில். இப்போ இது நல்லா வேகணும். ஏன்னா அரிசி வந்து நல்லா கொலன்னு கஞ்சி போல் வேகணும் அரிசி. அப்போ அதில் இருக்கிற ஃபுல் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் வரும். இது ரெண்டும் சேர்த்து நம்ம இதில் அடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டியது வந்து தேங்காய் எண்ணெய், அலோவேரா ஜெல். இப்போ இது கலக்கி இது எடுக்கும் போது அது கொஞ்சம் இந்த கஞ்சி தண்ணி நல்லா கட்டாதுங்களா, நல்லா வேகுது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு ஜெல்லு வருது. ரெண்டும் கலந்து வேந்து பிறகு நம்ம அதில் ஒரு க்ரீம் பண்ணும்போது எவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்க தெரியுங்களா. நல்லா வேகணும். அதனால ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா வேகம் நம்ம ஜெல்லு மாதிரி நம்மளுக்கு வரும். நல்லா ஆற வச்சுட்டு இதில் இருக்க ஜெல்லு ஒரு காட்டன் துணியில் போட்டு தான் நம்ம எடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்லாம் எடுக்க முடியாது. ஃபில்ட்ரு பண்ணோம்னா அதில் வராது. அதனால ஒரு காட்டன் துணி வச்சுக்கணும். அதில் தான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். எந்த அளவுக்கு நல்லா வேகும்போது இன்னும் இப்போ பாதி வெந்திருக்குது அரிசி, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். ஃப்ளாக்ஸ் சீட்டும் பாதி தான் வெந்திருக்குது. இந்த அளவுக்கு வெந்திருக்குது. 1 டீஸ்பூனில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1/4 கிளாஸ் தண்ணி வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். வேகும் போது எந்த அளவுக்கு ஜெல்லு எப்படி வருது இல்லைன்னு நல்லா ஆற வைக்கணும். நம்ம ரொம்ப தண்ணியாக எடுத்துக்கணும், நம்ம க்ரீம் மாதிரி வராது. அதனால நல்லா வேகணும். வெந்த பிறகு நல்லா ஒரு கெட்டியான ஜெல்லு மாதிரி வந்த பிறகு தான் நம்ம அந்த சாப்பாடு வெந்திருக்குதே நம்மளுக்கு தெரிஞ்சு நல்லா கொலன்னு வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அது எடுத்து நம்ம ஃபேஸ் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம க்ளீனாக நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஆனால் நல்லா ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு இப்படி தான் நம்ம இருக்க முடியும், வளவெல்லாம் நிற்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஜெல்லி இதில் இருக்கிறது கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா ஆறணும். இதில் இந்த அரிசி வெந்த கொடுத்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்டை நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கின்னு சூப்பராக பாருங்கள். ஸ்பூனில் வைத்தாலும் அப்படியே இதில் ஒரு ஜெல்லு போல் அப்படியே அல்வா மாதிரி இதாவது பாருங்கள். நல்லா ஆறின பிறகு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இது எப்படி ஆறின பிறகு என்ன பண்ணணும். தண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஆறி போயிடுது. சாப்பாடு இந்த அளவுக்கு வெந்து கொடுப்பாருங்க. நம்ம இன்னும் இந்த ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணுவோம். இன்னும் நல்லா நம்மளுக்கு சூப்பராக மேஷ் ஆகும். இப்போது இது இன்னொரு பாத்திரத்தை எடுத்து இன்னொரு ஒரு காட்டன் துணி போட்டு இதில் இது ஃபுல்லாக போட்டுக்கணும். இன்னும் நல்லா ஆறணும். பாருங்கள் எப்படி இதாவது. இப்போது இது ஃபுல்லாக இந்த காட்டன் துணி நல்லா ஏன்னா இது சூடு இருக்க முடியாது. நல்லா காஞ்ச பிறகு தான் இப்படி
நல்லா இது புழிஞ்சிக்கணுக்கா. இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ க்ளீனாக எப்படி வருது ஜெல்லு. இப்போ நல்லா ஆறின பிறகு இன்னும் ஒரு டைட்டாக ஆகிடும் ஜெல்லு. இது ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நார்மல் இடத்துல. இந்த அளவுக்கு ஜெல்லு எப்படி உழுது பாருங்கள். தண்ணி மாதிரி உழுத்துல அது டக்குன்னு உழுது. இந்த மாதிரி அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி காட்டன் துணியில் பார்த்தா க்ளீனாக வரும். ஃபுல் ஜூஸை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சாக்கா இப்போ அலோவேரா ஜெல்லு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு பேராஷூட்டு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ரீம் போல் வர வரைக்கும் வெளவெளப்பாக தான் இருக்கும். நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வர வரைக்கும் மிக்ஸில் நல்லா கலக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அலோவேரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல்லு, தேங்காய் எண்ணெய், அரிசி, ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து கலக்கும் போது நம்மளுக்கு நைட் க்ரீம் ரெடி. சூப்பரான ஒரு நைட் க்ரீம். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இது முகத்தை கழுவிட்டு நார்மல் தண்ணியில் இதை போட்டு நீங்கள் திரும்பி நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தூங்கலாம். காலையில் கூட உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக ஒரு க்ரீமு ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம ஸ்கின்னு நல்லா பிரைட் அண்ட் சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாட்டிலில் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலில் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு கேட்பாங்க. இது நான் 1 வீக்குக்கு ஒரு வாரத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் வேணும்னா கூட ஜாஸ்தியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நான் திரும்ப தேவைன்னா மறுபடியும் நான் ஆல்ரெடி நம்ம இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்டோ அரிசியோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது காலையில் மறுபடியும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ரெடி பண்ணி போடுறது நல்லது. இதுவும் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா சூப்பரான க்ரீம் இது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் அரிசியை வச்சு ரொம்ப ஸ்கின்னு நல்லா ப்ரைட்டாக நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக நம்மளுக்கு சூப்பராக தெரியும். ஒரு எங்கே போல் நம்ம லுக் கொடுக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.